அடங்கு ஐயோ அப்படிலாம் பேச மாட்டேங்க. ஏன்னா நான் ஒரு நாகரிகமான ஆள். ஆக மொத்தத்தில் டிஎம்கேல இந்த சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு சொல்கிறாங்களே, உண்மையிலே சொல்கிறேங்க, ரொம்ப உனக்குலாம் எதுக்குல இந்த மானங்கட்ட பழப்பு? நீ எல்லாம் சாக ஒரு மணி தூக்கம் கிடைக்கல. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாதுங்க அந்த ஆள். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஜென்மம், அந்த ஜென்மம் வந்து எங்கே போனாலும் வந்து கெட்ட வார்த்தை, அவ்வளோ கெட்ட வார்த்தை பேசுகிறார். ஒரு பங்களாக்கு போ, பெரிய வீடு தான், நிறைய ரூம் இருக்குது, படுத்துக்க. நாங்களா வேணாம். எங்கள் அப்பா வயசு, அவன் கூட என் வாயில் வரமாட்டேதுங்க. எங்கள் அப்பா வயசுங்க. ஏன்னா அவர்களும் சொல்லாமல் அவனும் சொல்லாமல் அவனே சொல்கிறேங்க, சரிங்களா? எங்கே போனாலும் அவன் பார்த்தா விஜயை பற்றி தப்பாக பேசுறது, மற்ற கட்சியை தப்பாக பேசுறது, அதே மாதிரி பெண்களை வந்து ரொம்ப கொச்சையா அம்மாவில் போய் கேள்றா. அது எப்படி? குஷ்பு அவங்களையும் பேசியிருக்காரு. திஷா விஜய் இது பண்ணிட்டாரு, பனையூர் கூட்டு போயிட்டாரு. திரிச்சா பண்ணாங்க, எதனா பண்ணிட்டோம். ஏப்பா நீ என்ன ஏதாச்சும் பின்னாடி போய் பார்த்தியா? அந்த வார்த்தை கூட சொல்லாமல் நினைக்கிறேன். விளக்கு பிடிச்சது பார்த்தியா? அதுவும் இல்லை. ஏன்னா எங்கே போனாலும் இதே பற்றி பேசுறது. சரி, 41 பேர் இறந்துட்டாங்கன்னு ஸ்டார்டிங்லேயே உங்கள் விஜய் 41 பேர்த்த கொண்டுட்டாருன்னு பேசிகிட்டு இருக்கியே. உங்க விஜய் கொலை பண்ண வர்றேன்னா அவர் வந்து 41 கொண்டதுக்கு வந்து அவரா காரணம்? இது மீடியாவில் உள்ள எல்லாத்துக்குமே தெரியும், மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன் உங்கள் விமானப்படை சாகச நிகழ்ச்சி வந்து மெரினாவில் நடந்துச்சு. அப்போ வந்து தண்ணி டேங்க் 5 டேங்கு தான் வச்சுருந்தீங்க. அவங்க வந்து பலாயிரம் பேர் வந்திருந்தாங்க. அதில் இந்த மன்னர் குடும்பத்தை மட்டும் அப்படியே சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு தனியாக வெளில அமுச்சு விட்டுட்டு ஒரு 5 பேர் இறந்து போனாங்களே, அதை பற்றி நீங்கள் பேச மாட்டீங்க. ஏன் ஏடிஎம்கேல வந்து துப்பாக்கி சூடு நடந்துச்சு தூத்துக்குடியில், அதை பற்றி பேசாத. எப்போ பார்த்தாலும் விஜய் பற்றியே தான் பேசுறது. அவர் இன்னும் ஆட்சிக்கே வரல. அதே மாதிரி நாகரிகம் தெரிஞ்சு பேசுங்க. அந்த மேடையில் உட்காந்துக்கிட்டு கீழேயும் மேலேயும் அந்த பெண்களை வந்து பேசுகிறப்ப, விஜய பிடிக்குதுன்னா பனையூர்ல பங்களா இருக்கு, நிறைய ரூம் இருக்கு, போய் படுத்துக்க, நாங்க என்ன கேட்கவா போறோம்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி உன் பொண்டாட்டி உன் பொண்ணை வந்துட்டு நிறைய பங்களாவுக்கு ரூமுக்கு அனுப்பிதான் இன்னைக்கு நீ இந்த பதவியில இருக்கியாடா? ஏண்டா பொறுக்கி நாயே? அந்த திமுக ஆளுக தொண்டர்கள், ஏன்னா தொண்டர்கள் நிர்வாகிகள் எல்லாருமே வந்து சிரிக்கிறீங்களே. ஒரு பெண்ணை பேசுறப்ப வந்து இப்படி சிரிக்க முடியுது உங்களால? நாகரிகமற்ற ஆட்சி தான் நடந்துட்டு இருக்கா?